ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு விக்ருதி லைஃப் ஸ்டைல். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எதுவும் பார்க்காம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, பால் ஏடு எடுத்து எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு, அதுவும் டேஸ்டியாக மணக்க மணக்க நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிற வீட்டிலையே நம்ம சூப்பராக நெய் தயாரித்து எடுக்க போகிறோம். இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போவுமே காஃபியோ டீயோ இல்லை குழந்தைங்களுக்கு பாலோ கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சிட்டு உடனே அதை செய்யாதீங்க. பால் காய்ச்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை மூடி போட்டு வைங்க. கொஞ்சம் ஆறி ஏடு கொஞ்சம் நிறையவே கிளம்பும். அப்போது நீங்கள் ஏடை எடுத்துட்டு அகைன் கொஞ்சமாக சூடு பண்ணி கூட நீங்கள் டீ காஃபி எதுனா போட்டுக்கலாம். நீங்கள் உடனே எடுத்துட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஏடு கிடைக்கும். இதே நீங்கள் கொஞ்ச நேரம் பால் காய்ச்சி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காகவே நிறைய ஏடு கிடைக்கும். அந்த ஏடெல்லாம் ஒரு 1 மந்த்துக்கு கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு வாங்க. 1 மந்த்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 பாக்ஸ் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா ஒரு வீட்டிலலாம் காஃபி டீன்றது ஒரு 5 டைம்ஸ் ஆச்சு போட்டு குடிப்பாங்க. காஃபி டீ ஹேபிட் இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு பால் போட்டாச்சு கொடுப்பாங்க. ஸோ பால் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஏடு மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். கலெக்ட் பண்ண ஏடெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எல்லா ஏடையும் கொட்டி கொஞ்சமாக கிளறிக்கோங்க. கிளறும் போது கொஞ்சமாக 3 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த ஏடெல்லாம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. ரொம்ப போட்டு அடிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெண்ணெய் திரண்டு வந்துடும். அதனால் கொஞ்சமாக அடிங்க. அடிக்கும் போது 2லேருந்து 3 க்யூப் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெண்ணெய் நல்லா ஃப்ரீஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் தனியாக வெண்ணெய் தனியாக உங்களுக்கு கிடச்சிடும். இதை அகைன் நீங்கள் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிடிச்சி எடுத்து இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வரதை நீங்கள் தனியாக எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. மொத்தமாக எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் கூட போட்டு நீங்கள் அகைன் இந்த பவுல் மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும். இந்த 1 மந்த்துக்கு சேர்த்ததுனால தான் எனக்கு இந்த குவான்டிட்டி வெண்ணெய் கிடச்சிருக்கு. 1 மந்த் மேலே சேர்க்கலாமா கேட்டிங்கன்னா நான் இதுவரையும் அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. பட் 1 மந்த் மேக்ஸிமம் நீங்கள் வெண்ணெய் சேர்த்தாலே போதும், உங்களுக்கு நிறைய வந்துடும். வராத பட்சத்தில் நீங்கள் 2 மந்த் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கடாயில் நம்ம அந்த எடுத்த வெண்ணெயை போட்டுட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. மொத்த வெண்ணெயும் போட்டுட்டு நல்லா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்கவே விடக்கூடாது. அதனால் நீங்கள் நல்லாவே கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்க விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதுக்காக தான் வெண்ணெய் நீங்கள் சீக்கிரமாக நம்ம எப்போ நினைக்காத டைமில் அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்ச நேரம் அது பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நெய் நீங்கள் மோஸ்ட்லி வீட்டில் செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இதே கடையில் வாங்கினீங்கன்னா எண்ணெயும் டால்டாவும் கலந்த மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு உங்களால் சாப்பிட முடியாது. ரொம்ப சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி நம்மளே நெய் செஞ்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 1 மந்த்துக்கு இவ்வளோ ஏடு எடுத்து நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக 200லேருந்து 300 கிராம் நெய் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 200லேருந்து 300 கிராம் நெய் 1 மந்த்துக்கு போதுமானது ஒரு ஃபேமிலிக்கு. நீங்கள் அகைன் அடுத்த மந்த் இன்னொரு வெண்ணெய் எடுக்கும் போது அந்த வெண்ணெயையும் நெய்யாக உருக்கி நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நெய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பால் ஏடை வச்சே நீங்கள் நெய் அழகாக உருக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உருக்கி எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் பாக்கெட் பாலில் எடுக்க முடியுமான்னு டவுட்டாக கேட்பீங்க. கண்டிப்பாக பாக்கெட் பால்லேயே எடுக்க முடியும். நான் சொன்ன மெத்தடு தான். நீங்கள் தண்ணி ஊற்றி காய்ச்சினாலும் சரி, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினாலும் சரி, நீங்கள் பால் எப்போவுமே உடனே நீங்கள் காஃபியோ டீயோ போட்டு குடிக்காமல் கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு
அதுக்கப்புறமா ஏடு வந்ததுக்கப்புறமா அகைன் லைட்டாக சூடு பண்ணி வேணால் நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம். அந்த ஏடு வர்றதுக்காக கொஞ்சம் நீங்கள் டைம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா வீட்லேயே கேர்டு எடுக்கிறீங்கன்னா கேர்டு எடுக்கும் போது உங்களுக்கு ஏடு ரொம்பவே அதிகமாக வரும். வீக்லி ஒன்ஸ் கேர்டு எடுக்கிறீங்கன்னா கூட அவ்வளோ ஏடு கிடைக்கும். மொத்த ஏடையும் எடுத்து வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து நீங்கள் நெய்யாக உருக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு நெய் வரது தெரிய ஆரம்பிக்கும். அப்போவே ஸ்மெல்லு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி மட்டும் பிடிக்க விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறும் போது என்னென்னா நெய் தனியாக வரும் இல்லையா, அந்த வெண்ணெய் தனியாக வரும் இல்லையா, அந்த வெண்ணெய் என்ன ஆகும்னா ஒரு சில டைம் அடி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் கிளறிக்கிட்டே இருக்க சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெண்ணெய் சீக்கிரமாக கூட உருகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் நின்று நல்லாவே கிளறிக்கோங்க. இப்போது நம்ம நெய்யோட ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நெய் இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதோட டேஸ்ட்டை இன்னும் ஏற்றி கொடுக்கறதுக்கு இப்போது இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் நெய் வேறு லெவலில் இருக்கும். அதனால் நெய் இன்னும் டேஸ்ட் அதிகமாக்குறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வறுத்த கருவேப்பிலை அப்புறம் இந்த முருங்கைக்கீரை ரெண்டுத்தையும் அந்த டைம்லேயே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வறுத்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் கருவேப்பிலையும் நீங்கள் அப்போவே வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே போட்ட பிறகு நெய்யோட டேஸ்ட்டே வேறு லெவலில் மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி நெய் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெய் எவ்வளோ பியூராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நெய் நம்ம காய்ச்சினா மட்டும்தான் கிடைக்கும். அந்தளவுக்கு பியூராக கிடச்சிருக்கு. இதை நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டெய்லி இன்டேக்கே எடுத்துக்கலாம். அவ்வளோ பியூராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் 2லேருந்து 3 ஸ்பூன் எத்தனை ஸ்பூன் கூட தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் குடித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அகைன் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்கும். மறக்காமல் அந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை மட்டும் கருகாமல் லாஸ்ட் ஸ்டெப்பில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த நெய்யோட ஃப்ளேவரே மாற்றி விடுறது மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.